hello, வணக்கம் and welcome to Poornima Vlogs. இன்னைக்கு Poornima Vlogsல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டு நுரையீரல் செய்யிறதுக்கு கொஞ்சமா வந்துட்டு கடாய் வச்சிட்டு எண்ணெய் வந்துட்டு கொஞ்சமா விட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமா வந்து சோம்பு வந்து நுணுக்கி வச்சத நான் சேர்த்திருக்கேன். ஸோ இதோட வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதோட வந்துட்டு ஒரு தக்காளி வந்துட்டு நான் சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஸோ இதை அப்படியே வந்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்குவோம். நம்ம வெங்காயம் தக்காளி வந்து வதக்கும் போது கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து நமக்கு வதங்கிடும். ஸோ கொஞ்சமாக வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா வந்துட்டு நமக்கு மசிஞ்சு வரட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி வந்து நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மசாலா தூள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூனும் குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கும் மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மசாலா வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கூட கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம மசாலாலாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வந்துட்டு சேர்த்துட்டு நான் வந்துட்டு நுரையீரல் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நான் குக்கரில் வந்துட்டு ஒரு 2-3 விசில் வந்து நான் வச்சுட்டேன். ஸோ நம்ம சட்டியில் போட்டு வேக வைக்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து குவிக்காக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் குக்கரில் வந்துட்டு வேக வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நான் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் உப்புத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நான் வேக வச்சுருக்கேன். இது அப்படியே வந்துட்டு நம்ம டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாலாம் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கும் போது சீக்கிரம் வந்து நமக்கு வந்து குக் ஆயிரும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை. நம்ம இந்த நுரையீரல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கிளறி விட்டாச்சு. ஸோ எல்லா மசாலாவும் நல்லா வந்துட்டு உங்களுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம வேக வச்சிருந்த தண்ணி வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்துட்டு இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கறியில் வந்து சோர்ந்து வரணும். ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்துட்டு நம்ம கொதிக்க விட்டாச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு நமக்கு. ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஊற்றி வச்ச தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் அரைச்ச வந்து விழுத சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்படியே நீங்கள் வறுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த நல்லா தண்ணியை வந்து சுண்டுனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இன்னும் நல்லா வரும். நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.
ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நான் கிரேவி வரணுன்றதுக்காக கொஞ்சமாக நான் தேங்காய் அரைச்ச விழுதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் அரைச்ச விழுதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு ஸோ அரைச்சி நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது அப்படியே நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தேங்காய் வந்து விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இது வந்து நம்ம இட்லி, சப்பாத்தி, ஸோ அந்த மாதிரி வந்து டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ்ஷாக. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ இது வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நமக்கு ஆட்டு நுரையீரல் கிரேவி வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து அந்த கிரேவி மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை அப்படியே வந்துட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்துட்டு மேலே வந்து நான் கொத்தமல்லி தலையை நான் தூவிக்கிறேன். நமக்கு சூப்பரான ஆட்டு நுரையீரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வந்தது. அண்ட் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.